மக்களுக்காக எந்த எல்லைக்கும் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. 67 அண்ணா எப்படி ஆட்சி பிடிச்சாரோ 77 எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி நாங்க ஆட்சி பிடிப்போம், வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. மற்றவர்களை பற்றி மற்றவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு அவங்க பற்றி எனக்கு தெரியாது. அதிமுக ஜெயலலிதா மகேந்திரனா லீடர் பெண்ணை தலைமையாட்டது லீடர். உங்களுடைய கூட்டணி வச்சிருக்க நேதநாயகன் பெண்ணோட நடிகை இழிவா பேசுறது கொஞ்சம் இது உங்களோட விமர்சனம் தாண்டி பின்னடைவு ஏற்படுத்திடாதா பெண்கள் மத்தியில? எல்லா காலத்தையும் எங்க அம்மாவே இழிவா பேசிய கூட்டம் தாங்க அது. திமுகவே இது பாஞ்சாலி சபதம் மாதிரி எங்கள் அம்மாவை சட்டமன்றத்தில் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரவே சேலையை பிடிச்சி முடியை பிடிச்சி அடித்த கூட்டங்க திமுக. குள முயற்சி லாரியை ஏற்றி பாண்டிச்சேரி லாரியை ஏற்றி விழுப்புரம் பக்கத்தில் கொலை பண்ண பார்த்தாங்க திமுக. ஆக திமுக எப்போவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது, இப்பவும் கொடுக்கல. இப்போ என் கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கல்ல. நான் கேட்குறேன், உதயநிதியை காட்டிலும் கனிமொழி சகோதரி கனிமொழி மூத்தவங்க தானே. தம்பி உதயநிதியை காட்டிலும் அவங்க நல்ல ஓரளவுக்கு அறிவு தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க தானே. ஏன் அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டேன்றாங்க திமுக? அது சொல்லுங்க, அது அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்க, என்கிட்ட தான் கேட்பீங்க. ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற விதையே விஜய் போட்டதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சார். சரி, அது நான் தான் சொல்லிட்டேன்ல. மற்றவங்க அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை, தயார் இல்லை. எங்க கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிட்டார், தனித்து ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிபெருமையான வெற்றிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, பாரதிய ஜனதாவும் சொல்லிட்டாங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு. அப்புறம் நீ இடையில அது குரல், அது திமுகவில் தான் இப்போ குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. எதை அன்பு திருமாவளவன் சொல்லுங்க, அங்கதான்ப்பா போட்டோம், அங்கதான் குழப்பம் இருக்கு, இங்கே இல்லை அதிமுக கூட்டணியில் குழப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. தனிப்பட்ட எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு புதிய கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இது அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்வேன். சரி, நான் தான் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறேன், 2 நாள் உங்களுக்கு என்னுடைய என்கிட்ட கேட்கறதுக்கு இது இருக்கு. நீ அதுக்கடுத்து நீ கேட்கலங்க, அதை கேட்குறேன். ஆனால் கேட்கும்போது மட்டும் திமுக அதிமுக மற்றபடி நான் கேட்டா நான் எது சொன்னாலும் நீங்க வைரலா போடுவீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.